ஹலோ யூடியூபர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய யூடியூப் சேனலில் வீடியோ குவாலிட்டி எந்த அளவு தூரம் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான இடம் வகிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஆடியோ அப்படிங்கிறத பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண சில கெஜெட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணதும் இப்போ யூஸ் பண்ணுற விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். உங்களுடைய ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் அதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்கால இருந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நான் என்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது ஆடியோ வீடியோ அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் இருந்தே என்னுடைய ஆடியோ அப்படிங்கிறத பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய வீடியோ வந்து பார்க்குற ஓரளவு ஓகே இருந்தாலும் நம்மளுடைய ஆடியோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஆடியோ நல்லாவே கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டாகவே யூஸ் பண்ண மைக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பவர் அப்படிங்கிற லெவலியர் மைக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மைக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3300 ரூபாய்க்கு நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட். பட் இப்போ பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து கட்டாயம் அதிகரிச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு இந்த மைக் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு லென்த்தான மைக் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நீளமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமரால இன் பண்ணி தான் நம்மளுக்கு கலர்ல கிளிப் பண்ற மாதிரி இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூவ் பண்ணும்போது கேமராவும் சேர்த்து மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட காலம் யூஸ் பண்ண வரையும் இந்த மைக் பாத்தீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த மைக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண மைக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய M1 அப்படிங்கிற மைக் தான். ஸோ அதுதான் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு இருக்க லெவலியர் மைக்கில் நீங்கள் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போய M1 அப்படிங்கிறது ஒரு நல்ல மைக்காக இருக்கும். அண்ட் இந்த மைக்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வயர் வந்து லென்த்தாகவே இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் உங்களுக்கு இந்த DSLRலையும் இன் பண்ணலாம். அது கூட ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமராக்கு வந்து பிளக்இன் பண்றீங்கன்னா பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணணும். ரெண்டு மைக்லையும் பார்த்தீங்கன்னா பேட்டரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து இன்கேஸ் வந்து இந்த பேட்டரி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியாம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா ஆடியோ சுத்தமாக மொக்கையாக தான் இருக்கும். ஆடியோ எடுக்க முடியாத அளவுக்கு நொய்ஸாக இருக்கும். ஸோ அது இதில் பார்த்த ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலியர் மைக்கில் இருக்க இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுக்கும் கேமரா யூஸ் பண்ணும்போது கேமரா அப்படிங்கிறதுக்கும் மாற்றி யூஸ் பண்ணணும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மறந்து கேமரா யூஸ் பண்ணும்போது ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சுவிட்ச் பண்ணியிருந்தோம்னா கட்டாயம் ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாது. இந்த மாதிரி பல டைம் வந்து எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளே மறந்துடுவோம் என்னத்துல இருக்கு அப்படிங்கிறத மறந்துட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணிடுவோம். ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஆடியோ எடுத்து பார்த்தோம்னா ஆடியோ மொக்கையாவே இருக்கும், ஒண்ணுமே கேட்காது அப்படிங்கிறத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கார்ட் ஆகிற ஆடியோ வீடியோவோடைய தான் ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா நம்ம கேமராவில் பிளக்இன் பண்ணி தான் நம்ம வந்து மைக்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம பேசுகிற ஆடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவோடைய ரெக்கார்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அடுத்து நம்ம பேச போகிற இந்த சவுண்ட் ரெக்கார்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற என்னுடைய ஆடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் ரெக்கார்டரில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா Zoom H1N அப்படிங்கிற ஒரு சவுண்ட் ரெக்கார்டர் தான். ரொம்பவுமே உங்களுடைய ஆடியோவை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான சவுண்ட் ரெக்கார்டர் அப்படின்னு இந்த Zoom H1N வந்து நம்மளுக்கு சொல்லலாம். அந்த அளவு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ சவுண்ட் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தான் ரெக்கார்ட் ஆகும். இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ தனியாக தான் ரெக்கார்ட் ஆகும், வீடியோ தனியாக தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா Adobe Premiereல போட்டு நம்ம இதை சிங்க்ரனைஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து வீடியோ அவுட்புட்டை வந்து எடுக்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணி ஆடியோ அவுட்புட்டை வந்து நல்ல குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த Zoom H1N அப்படிங்கிற இந்த ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெக்கார்டரோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 30,000க்கு மேலே இருந்துச்சு. இப்போ சம்டைம்ஸ் பிரைஸ் வந்து அதிகரிச்சிருக்கலாம். இதோட அன்பாக்சிங் பார்க்கணும் அப்படின்னா நான் ஐகார்டில் கொடுக்குறேன். நான் இந்த சேனல் அப்லோட் பண்ணல, என்னுடைய மற்ற சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அதில் பார்த்து இதோட சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே அதில் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். கட்டாயம் அதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெக்கார்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஃபார்மேட்டில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்மேட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா MP3
ஃபார்மட்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சவுண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு டீநாய்ஸ் பண்ணி கூட சவுண்ட்ஸை வந்து சரௌண்டிங்கில் இருக்க சவுண்டை வந்து உங்களுக்கு நாய்ஸை வந்து குறைச்சி கட்டாயம் உங்களுடைய வாய்ஸை வந்து கிளியராக இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அவுட்டோரில் ஷூட் பண்ணுற வீடியோஸ்க்காக இருந்தாலும் இந்த ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு பேட்டரிஸ் யூஸ் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டாயம் இதை வந்து உங்களுக்கு வந்து சார்ஜில் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு பேட்டரிஸ் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டு கூட இதை ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நிறைய நேரம் யூஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒரு SD கார்டும் கொடுத்துருக்காங்க. அந்த SD கார்டில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். அதுக்கு பிறகு அதை எடுத்து உங்களுக்கு வீடியோக்கு வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ரீசன்ட் பீரியடில் நான் ரெக்கார்ட் பண்ண எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா இந்த Zoom H1N அப்படிங்கிற இந்த சவுண்ட் ரெக்கார்டரில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். உண்மைக்குமே நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெவலியர் மைக்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு படிப்படியாக வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு அட்வான்ஸாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த Zoom H1N அப்படிங்கிற சவுண்ட் ரெக்கார்டர் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியோ குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்களாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். சவுண்ட் ரெக்கார்டர், மைக் இது ரெண்டுலையுமே இருக்க வித்தியாசம் உங்களுக்கு இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.